கம்பி கட்டின கதை படம் பார்த்துட்டு வரேன். ஸோ நான் வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பயங்கர நைட் ஷிஃப்ட்டு, பசங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. வந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணோம். ரிலீஸாக இருக்குது. எப்படி சொல்ல, ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு ஃபீலாக இருக்கும், ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் எனக்கு நல்லா பீஸ்ஃபுல்லான மைண்டாக கிடச்சிது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நட்டி சார் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டை 2 மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட ஒப்பீனியன், எல்லாரோட ஒப்பீனியன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் சிங்கம்புலி சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் முருகானந்தம் சார், அவரும் பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் அவர் பேர் எனக்கு தெரியல, ஜாப்ஸ், அவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பங்கு மக்களுக்கு பிடிக்குது, அதனால் அவர் அடிக்கிறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி கேட்ட மாதிரியே இருந்தது. சாங் எல்லாமே மியூசிக் சூப்பராக இருந்தது. எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு வைபாக இருந்தது. போட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸாக கேட்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் சும்மா ஹேண்ட்ஸமாக இருக்கார். கண்டிப்பாக அவர் ஃப்யூச்சரில் பெரிய ஹீரோவாவார்னு என்னோட ஒப்பீனியன். அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஜாலியாக வந்து பசங்களோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கும் வந்து பார்க்கலாம். எதுவும் பெருசாக அப்படி இல்லை, எல்லாத்தையும் இருக்குது. ஏன்னா மசாலாவாக மிக்ஸ் பண்ண தானே ஒரு மூவி, அதனால் எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அந்தளவுக்கு போர்லாம் அடிக்கல, சத்தியமாக போர் அடிக்கல. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. கம்பி கட்டின கதை படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா காமெடி, சிரித்து நல்லா பார்க்கலாம். படம் ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியல, முடியறதும் தெரியல. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டிரெக்டர் ஃபஸ்ட்டு மூவின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. எல்லாரோட ஒர்க்குமே அதில் சூப்பராக இருந்துச்சு. நியூ ஃபேஸஸ் சில பேரெல்லாம் இருக்காங்க, ஆனால் அதுவுமே வந்து அந்த அளவுக்கு தெரியல. அது முக்கியமாக நட்டி சாரோட அந்த ஆக்டிங் தான் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப நாள் கழித்து நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி நான் இந்த படத்தை நானும் குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எனக்கு சதுரங்க வேட்டை அந்த மூவியோட ஒரு லைட்டாக அந்த ஒரு இதில் இருந்துச்சு. எனக்கு அந்த ஷேடோவில் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே. 4 காமெடியில் அந்த அவர் பேர் ஆமாம், எனக்கு நட்டி சாரோட தான். அவர் காமெடி பண்ணுறாரு, ஹீரோயிசம் பண்ணுறாரு, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆமாம், மக்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுளை நம்பலாம், ஆனால் கடவுள் உருவத்தில் நான் தான் கடவுள்னு சொல்லி நம்புகிறாங்கல்ல, அதை வந்து அவர் வந்து நல்லா கேட்ச் பண்ணிட்டாரு. அப்போ அவருக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், அப்போது வந்து மக்களும் பார்ப்பாங்க அப்படின்னு தெரியறது தானே. இதெல்லாம் எடுத்துக்காட்டல் தானே. ஃபேமிலி பார்க்கலாம். இது என்ன விஷயம்னா, இப்போ சாமியாரான் இப்போ வரைக்குமே நடக்குது. நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரி வந்து மடம் வச்சு, ஆசிரமம் வச்சு இப்படி ஏமாத்துறாங்க சாமி பேரலை அப்படின்னு இருந்த தெரிஞ்சுமே மறுபடியும் போய் விடுறாங்க. அதுதான் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி படம் எடுத்து மறுபடியும் காட்டுறாங்க. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஓகேன்னு தான் சொல்ல முடியும். சூப்பராக இருந்து படம். ரொம்ப கலகலன்னு நல்லா போச்சு. ரொம்ப சந்தோஷம். நாங்களே ஆனால் வந்து இப்போ தான் நேற்று 2 நாளுக்கு முன்னாடி தான் நட்டி சார், சிங்கம்புலி சார் அவங்க குழுக்கள் வந்து ஏதோ ஒரு டிவியில் பேட்டி படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி நான் அதை வந்து பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்பார்த்த விட நல்ல படம் கலகலன்னு போச்சு. இன்ட்ரெஸ்டாக போச்சு. காமெடி நல்லா சூப்பராக இருக்குது. சிரிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் அதெல்லாம் மறந்து அந்த படத்தோட இன்வால்மெண்ட் ஆகிட்டு நல்லபடியாக சிரித்து வந்ததுக்கு ஒரு டைம் போகிறதே தெரியாமல் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நல்ல பிரமாதமாக நல்லா இருந்தது படம். அது ஆமாம், அது கேரக்டருடைய குணாதிசயமாக அதுதானே கம்பி கட்டுற டைட்டிலே அதுதானே. அப்போ அப்படி தானே இருக்க முடியும். அதுவாக தான் நடிச்சிருக்காரு. அதுவாகவே தான் நடிச்சிருக்காரு. ஆமாம், அதில் இன்வால்மெண்ட் ஆகி அந்த கேரக்டராக மாறி தான் நடிச்சிருக்காரு. கூட சிங்கம்புலி சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. சாம் சார் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா சாம் சார், அப்புறம் அவர் கோதண்டம் இல்லைங்களா, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அவங்க போர்ஷனை எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க.
வெற்றி சொல்கிறீங்களா இன்னொருத்தர் தாடி வச்சுருக்கீங்க? ஆமாம், அது அவர் கொடுத்த போர்ஷன் அவ்வளோதான் ஐயா. ஃபஸ்ட்டு வந்து அவர் பாடி பில்டர் மாதிரி வராரு இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் பெருசாக பில்டப் பண்ணி அவரை சுற்றி வரோன்னு பார்த்தோம். ஆனால் அவ்வளோ இல்லை. அது என்ன பண்ண முடியும், அவர் என்ன பண்ண முடியும்? அவர் கொடுத்த போர்ஷன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்க முடியும். அவ்வளோனா ரொம்ப வல்கான அசிங்கமாக இல்லை. அதை காசைதான் கடவுளடா படம் அது அது வந்து பொருந்தது இல்லை. ஆனால் அது எல்லாருமே அந்த படம் பார்த்துக்க மாட்டாங்க. காசைதான் கடவுளடா பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காட்டி கூட அது பொருந்தது இல்லை. தவறு இல்லையே, பொருந்த இடத்துல பேசலாமே. நான் சொல்லிக்கிறேன், ஃபேமிலி பார்க்கலாமே, காமெடி. இதை விட ரொம்ப இருக்கிற படங்களே இப்போ நிறைய தான் வருது. எந்த படத்துலாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது காமெடியோட கலந்து இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ. நான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. படம் சூப்பராக இருக்குங்க. நல்ல காமெடி ஜேர்னர், நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காரு டைரக்டர் சாருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மற்றும் நட்டி சார், சிங்கம்புலி சார், சாம் சார், கோதண்டம் சார், அப்புறம் ஹீரோ சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னங்க? ஆமாங்க, நிறையா காமெடி ஆக்டர் இருக்கு. அடுத்தடுத்து காமெடி தான். நல்லா இருக்குங்க படம். சிங்கம்புலி வரும்போது தேட்டரே கைத்தட்டல் தான். ஆமாம், படம் நல்லா இருக்குங்க. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. படம் நல்லா தான் இருந்தது. நட்டி வந்து கலக்கியிருக்காரு. சதுரங்க வேட்டையோட மிக்சிங்கில் ஒரு ஃபன் ஃபில்லாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இதில் சின்னதாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காமெடியாக கலக்கலாம் வந்துட்டுருக்கு. ஃபேமிலியெலாம் பார்க்கலாம், யூத்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். 3 யூத்தோட ஃபிலிம்ஸ் வந்திருக்கு தீபாவளிக்கு. அதோடு சேர்த்து 4வது யூத்தாக நட்டியும் கலக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு சக்ஸஸான ஃபிலிமாக நட்டி சாருக்கு இருக்கும். ரொம்ப நன்றி. ராஜநாதன் சாருக்கு நன்றி. ரவி சார் ப்ரொடியூசருக்கு நன்றி. மக்கள் வந்து இது காமெடி வந்து சிங்கம்புலி சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் சில காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த தீபாவளிக்கு இது ஒரு காமெடி படமாக தனித்து நிற்கும்ன்ட்டு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. கம்பி கட்டுற கதை பிரமாதமான காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. நட்டி நல்லா பண்ணியிருக்காரு. டயலாக் நல்ல காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாரோட ஆர்டிஸ்ட்னாலும் இப்போதைக்கு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து காமெடி பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். இல்லை இல்லை அப்படி இல்லை, கடைசியில் சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்கிறதுனால அந்த சாமியார் லிஸ்ட்டில் போகாது. ஏன்னா ஒரு ஃப்ராடு எந்த வேணா இருக்கலாம், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். அதனால் அது சாமியாருக்கு சம்மந்தம் இல்லை. கிளாமரா காமெடி பிரமாதமாக இருக்குது. டைலாக் நல்லா இருக்குது. நல்லா சீன் புதுசாக இருக்குது. சிங்கம்புலி சூப்பராக பண்ணியிருக்காரு. சாம்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கோதண்டா நல்லா பண்ணியிருக்காரு. சேக்பார் நல்லா பண்ணியிருக்காரு. கோதண்டா நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா காமெடியும் நல்லா இருக்குது. ஃபேமிலி தான் பார்க்கணும். ஃபேமிலியும் நல்லா பண்ணியிருக்கேன். நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். தீபாவளிக்கு இது வந்து ஒரு கரெக்டான படம் தான். ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, காமெடியாக இருக்குது. ஃபேமிலியாக சேர்த்து பார்க்கலாம். இல்லையே, நல்லா தான் இருக்குது. நெட்டி சார் நடிச்சிருக்கிறது நல்லா இருக்குது. முருகானன் சார் நடிச்சதும் நல்லா இருக்குது. காமெடி ஃபுல் காமெடி தான், நல்லா இருக்குது. முருகானன் சார் எனக்கு முருகானன் சார் பண்ண காமெடி தான். ஃபேமிலியே பார்க்கலாம். காசு லாஸ்ட் அந்த சாங் நல்லா இருக்கு. எல்லா சாங்கும் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். கம்பி கட்டுற கதை நல்லா இருந்தது சார். எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா காமெடியாக இருக்குது. வந்து பார்க்கலாம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நல்லா வந்து பார்க்கலாம். வந்து சிரிச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸாக போயிடுது. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. நல்லா காமெடியாக இருக்குது. நட்டு சார்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட காமெடிலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், நல்லா இருந்தது சார். சாங்ஸும் நல்லா இருந்தது. காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். காமெடி நட்டு சாரோட காமெடி பிடிச்சிருந்தது. இல்லை, அவர் ஹீரோவாக பண்ணாலும் அவர் பேசுகிறது எல்லாமே ஒரு காமெடியாக இருந்தது. அவரோட டைலாக்ஸ்லாம் நல்லா இருந்தது. பார்க்க முடியும், தாராளமாக பார்க்கலாம்.
சிங்கப்புலி சாரும் நல்லா நடிச்சிருந்தார். மெயினாக அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போனதே அவர் தான்ற மாதிரி இருக்குது. அவரும் ஹீரோவும் அவங்க 2 பேரோட கேரக்டரும் நல்லா இருக்கும். தாராளமாக பார்க்கலாம் சார், ஃபேமிலியாக பார்க்குற மூவி தான். தேங்க்யூ சார்.